அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் ஜக்காத்தை பற்றி பேச இருக்கிறோம். ரப்பி ஷஹ்லி ஷத்ரி வயசுர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். ஜக்காத் என்பது இஸ்லாம் கொண்டு வந்த மிகப்பெரிய பொருளாதார திட்டம். இந்த திட்டத்தை அரசாங்கங்கள் செயல்படுத்தினால் உலகில் ஏழ்மை என்பது முற்றிலும் அழிந்துவிடும். அது போன்ற மிகவும் சிறப்பு மிக்க திட்டத்தை தான் அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். இப்படி இருக்கும்போது நாம் ஜக்காத்தை யார் யாருக்கு வழங்க வேண்டும், இந்த விஷயத்தில் நாம் பொடுபோக்காக இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் இன்னின்ன பேருக்கு மட்டும்தான் இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனில் கட்டளையிட்டிருக்கிறான். இவர்கள் அல்லாமல் வேறு யாருக்காவது இந்த ஜக்காத்தை கொடுத்தால் உங்களுடைய ஜக்காத் என்ற கடமை நிறைவேறாது. எனவே இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இப்போது அல்லாஹ் குர்ஆனில் ஜக்காத் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் என்பதை பார்ப்போம். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் ஆரிமீன வஃபி சபீலில்லாஹி வப்னி சபீலி ஃபரீலத்தம் மினல்லாஹி வல்லாஹு அதீமுன் ஹக்கீம். யாசிப்பவருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹுவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். இது திருக்குர்ஆனில் சூரா தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் 8 வகையான பேர்கள் ஜக்காத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி படைத்தவர்களாக சொல்லப்படுது. அப்போது முதல்ல வல் ஃபுகராஇ. ஃபுகரா என்றால் ஃபக்கீருடைய பன்மை. ஃபக்கீர்னா யார்? யாசிப்பவர்கள். இவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் இது போன்ற அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. அவர்கள் மற்றவர்களிடம் யாசிப்பதை, அதாவது பிச்சை கேட்பது அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்மளால் கேட்குறத பார்க்க முடியும். இவர்கள் ஜக்காத் வாங்க தகுதி பெற்றவர்கள். இவர்களுக்கு ஜக்காத்துடைய நிதியிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க முடியும். அடுத்து வல் மசாகீனி. மசாக்கீன்னா மிஸ்கீனுடைய பன்மை. ஸோ இவர்கள் தேவையுடையவர்களை தான் நாம் மிஸ்கீன் அப்படின்னு சொல்லுவோம். ஏழைகளும் தேவையுடையவர்களும் ஜக்காத்துடைய அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவர் ஏழையாக இருப்பார், ஆனால் வாய் திறந்து கேட்க மாட்டார். யாசிப்பவர்கள் இருக்காங்களே, பிச்சை கேட்பவர்கள் இருக்காங்களே, அவர்களை போன்று வாயை திறந்து கேட்க மாட்டார். ஆனால் நமக்கு பார்த்தாலே தெரியும் இவருக்கு தேவை இருக்குது, குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான அளவுக்கு அவருக்கு பொருளாதாரம் இல்லை. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும் போது அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீங்கள் இவரை போன்றவர்களுக்கு ஜக்காத்துடைய நிதியிலிருந்து உதவலாம். அடுத்து வல் ஆமிலீன அலைஹா. அதை வசூலிப்பவர்கள். யாரெல்லாம் ஜக்காத்துடைய நிதியை வசூலிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜக்காத்துடைய பொருளிலிருந்து நீங்கள் உதவி செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் கீழே ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டில் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக சில பேர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தாங்க. இவர்கள்தான் ஆமில் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் ஜக்காத்தை செல்வந்தர்களிடமெல்லாம் வசூலித்து அரசாங்கத்தில் சேர்க்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். இவர்களை போன்றவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜக்காத்துடைய நிதியிலிருந்து ஊதியம் வழங்குவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் ஜக்காத்தை வசூலிப்பது அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகிவிடும். அப்போது இது போன்று அவர்கள் ஆட்களை நியமித்து ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வைத்திருந்தால் அவர்களுக்கான ஊதியம் இந்த ஜக்காத் நிதியிலிருந்து கொடுக்கலாம். அடுத்து இந்த வரிசையில் ஜக்காத் பெற தகுதியானவர்களாக வரது வல் முஅல்லஃபதி குலூபுஹும். அதாவது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். யாரெல்லாம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள்? மாற்று மதத்தினர். நம்மோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் ஒரே இடத்துல. நம்மக்கிட்ட எந்த ஒரு பகைமையும் அவர்கள் பாராட்டவில்லை.
நல்ல நண்பர்களாக நல்ல உறவினர்களாக பழகிக்கிட்டு இருக்காங்க. அது போன்றவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக வேண்டி நாம் ஜக்காத்துடைய தொகையை செலவு செய்ய முடியும். இது போன்ற மாற்று மத நண்பர்கள் ஏதாவது வறுமையில் இருந்தாலோ அல்லது பணத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலோ கடன் தொல்லையில் இருந்தாலோ நாம் ஜக்காத்துடைய நிதியிலிருந்து தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு மன உறுத்தலும் தேவையில்லை. அல்லாஹுவே வழங்கிய அனுமதி இது. அதனால் இது ஜக்காத் பணமாச்சே, முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும், எப்படி ஒரு நான் முஸ்லீமுக்கு கொடுக்கறது, இது போன்ற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து அவர்களுக்கும் உதவுமாறு சொல்கிறான். அதனால் மாற்று மத நண்பர்களுக்கும் நாம் ஜக்காத்துடைய நிதியிலிருந்து உதவி செய்ய முடியும். இது போன்ற செயல்கள் முஸ்லிம்களிடத்தில் அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். இது என்ன மார்க்கம், இது எப்படியெல்லாம் உதவி செய்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் படிக்க ஆரம்பித்து அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்களும் ஒரு காலத்தில் இந்த இஸ்லாத்தின் பக்கம் சேர வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் ஜக்காத்தை அவர்கள் மீது செலவு செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்வது வஃபிர் ரிகாபி. ரிகாபினா அடிமைகளுக்கும் இந்த ஜக்காத்திலிருந்து நம்மால் செலவு செய்ய முடியும். நபிகள் நாயகம் காலத்தில் அடிமைகள் மிக அதிகமாக இருந்தாங்க. ஏதாவது ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த போரில் யார்னா தோக்குறாங்களோ அவர்கள் எல்லாரையும் அடிமைகளாக பிடித்துட்டு அவர்களை வாழ்நாள் பூராவும் அடிமைகளாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. அந்த சமுதாயத்தில் இது ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சு. அல்லாஹ் ஜக்காத்து தொகையை அடிமைகள் மீதும் செலவு செய்யலாம். அவர்களுக்கு உதவுவதற்காகவோ அல்லது அவர்களை விடுதலை செய்வதற்காகவோ செலவு செய்ய அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் கட்டளையிடுகிறான். அதனால் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு நாம் ஜக்காத்து தொகையை பயன்படுத்த முடியும். எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய புரட்சியை அந்த மக்களிடத்தில் வைத்தார்களோ இன்றைய தினம் அந்த அடிமை தலையே இல்லாமல் ஒளிந்து விட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கு அடிமைன்னு சொல்லிட்டு யாருமே யார்ட்டையும் கீழே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த ஜக்காத்து தொகையை அடிமைகளை விடுதலை செய்வதற்காக பயன்படுத்த முடியும். ஆனால் தற்போது அதற்கான தேவை இருப்பதை போன்று தெரியவில்லை. அடுத்து ஜக்காத் தொகையை பெற தகுதியானவர்கள் கடன்பட்டோர். வல் ஆரிமீன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கடன்பட்டோர், இப்போது சில பேர்கள் கடனை வாங்கியிருப்பாங்க. அவர்களுடைய சூழ்நிலையின் காரணமாக அவர்களுடைய வருமானம் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு அவர்களை அழுத்தி கொண்டிருக்கும். இது போன்றவர்களை நீங்கள் பார்க்கும்போது ஜக்காத்து தொகையிலிருந்து அவர்கள் கடனிலிருந்து மீள்வதற்காக நீங்கள் செலவு செய்யலாம். இது அல்லாஹ்விடம் அனுமதிக்கப்பட்டது. அதுபோன்று யாராவது ஒருத்தருக்காக நாம் கடனுக்காக கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறோம். அந்த ஆள் கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுடைய ஜக்காத்து பொருளை வைத்தோ அல்லது மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை வைத்தோ நீங்கள் அவருடைய கடனை கட்டலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அடுத்து யாருக்கு ஜக்காத் தொகை கொடுக்க முடியும்? ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் உள்ளவர்கள். அல்லாஹ்வின் பாதையில் என்று சொல்வது எல்லா நற்செயல்களையும் குறிக்கும். சில சமயங்களில் அல்லாஹுக்காகவும் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதை மட்டும் குறிக்கும். ஆனால் இந்த வசனத்தில் இரண்டாவது பொருளில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு 2 காரணம் இருக்குது. என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி குறிப்பிடும்போது அல்லாஹுவின் பாதையில் போர் செய்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அபூதாவிதில் வரக்கூடிய 1393வது ஹதீஸில் இருக்குது. அடுத்து ஜக்காத் என்பது 8 வகையான பேருக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்வதாக சொல்கிறான். இப்போ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில்ங்கிறத எல்லா நல்லறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த 8 வகையான பேருக்கு கொடுப்பதுமே அல்லாஹ்வின் பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் இதை 8ஆக பிரித்து சொல்லி இருக்க மாட்டான். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஜக்காத்து தொகையை அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதனால் இதில் சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் பாதையில் என்பது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியக்கூடிய முஜாஹிதுகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை மட்டுமே சாரும். இதை நாம் பொதுவான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து ஜக்காத் பெற தகுதி படைத்தவர்கள் பட்டியலில் கடைசியாக வர்றது இப்னு சபீல். இப்னு சபீல் அப்படிங்கிற அரபு வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னாக்கா பாதையின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அது என்ன பாதையின் மகன்? அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு.
யாராவது ஒரு செயலை அளவுக்கு அதிகமாக செய்யும்போது அதனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறது ஒரு வழக்கம். உதாரணமாக, ஒரு ஆள் வந்து அடிக்கடி போருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அவருக்கு போரின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி என்றால் இப்னு சபீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பாதையின் மகன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பயணமே வந்து தன்னுடைய வாழ்க்கையாக வந்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது நாடோடிகளுக்கு இந்த மாதிரி வந்து சொல்லலாம். தமிழில் இப்னு சபீலுக்கு மிக பொருத்தமான வார்த்தையை பார்த்தோம் என்றால் அது நாடோடிகள் தான் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அர்த்தம் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு ஆள் பயணம் செய்கிறாரு, பயணம் செய்து விட்டு வந்து பயணத்திலேருந்து திரும்ப முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருனாக்கா அவருக்கு இந்த மாதிரி வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இது அதற்கான சொல்லாடல் கிடையாது. பயணம் செய்பவர் வந்து எப்பயாச்சும் பயணம் செய்பவர் வந்து இப்னு சபீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த ஒரு முகாந்திரமும் வந்து தமிழில் கிடையாது. அதனால் இந்த இடத்துல வந்து நாம் சொல்ல வேண்டியது நாடோடிகளாக திரிபவர்கள். யார் நாடோடிகளாக திரிபவர்கள்? அவர்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை இதுவெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்காது. அவர்கள் ஒரு நாளைக்கு இங்கே இருப்பாங்க, இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ஊருக்கு போவாங்க. அவர்களுக்கு இந்த அடிப்படை பொருளாதார வசதிகள் எல்லாம் இல்லாமல் ஊராக அலைகிறதே வந்து பொழப்பாக இருக்கும். அவர்களுக்கு இந்த ஜக்காத்துடைய நிதியை கொடுத்து உதவி அவர்கள் நிரந்தரமாக ஒரு ஊரில் தங்கவோ அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காகவோ நீங்கள் ஜக்காத்து தொகையை கொடுத்து வந்து உதவ முடியும். இது இல்லாமல் ஒரு பிரயாணி ஒரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே தன்னுடைய பொருள் எல்லாத்தையும் வந்து இழந்துடுறாரு. யாரோ ஒரு ஆள் வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறாங்களோ இல்லது அவர்களுடைய பொருளை வந்து ஏமாற்றி விட்டு செல்கிறார்களோ, அவரால் வந்து திரும்ப தன்னுடைய தாய்நாட்டுக்கு வர முடியாமலோ அல்லது தன்னுடைய சொந்த ஊருக்கு வர முடியாமலோ போனால் அவருக்கு ஜக்காத்து தொகையிலிருந்து உதவலாமா என்றால் உதவலாம். ஆனால் அவர் வந்து இப்னு சபீல் கேட்டகரியில் வரமாட்டார். அதுக்கு பதிலாக ஃபுகராக்கள் கேட்டகரி, ஃபக்கீருடைய நிலைமைக்கு வந்து அவர் போயிடுவார். அது போன்ற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் கூட கையில் எதுவுமே இல்லாத காரணத்தினால அவர் யாரிடமாவது யாசகம் கேட்கலாம். அதன் மூலமாக அவர் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு ஊருக்கு வர முடியும். அந்த பொருளாதாரம் திரட்டுதலும் வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே இருக்கணும். அவருக்கு எவ்வளவு தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் வந்து யாசகமாக அல்லது பிச்சையாக பெற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு திரும்ப வேண்டுமே தவிர அதற்கு மேல் ஜக்காத்துடைய பணத்தில் அவர் வாங்குவதற்கு தகுதி இல்லாதவராக வந்து ஆகிறார். இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த 8 வகையினரை பற்றியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? ஃபரீலத்தம் மினல்லா, இது அல்லாஹ் விதித்த கடமை. இங்கே தான் அந்த ஜக்காத்துங்கிறது கடமையாவது. சும்மா வந்து கொடுத்தா கொடுங்க, இல்லைனா கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா வந்து இதற்கு அர்த்தம் கிடையாது. இது அல்லாஹுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி காட்டுகிறான். அதனால் ஜக்காத் கொடுக்க வேண்டியது முஸ்லீம்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த 8 வகையான பேர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். இது அல்லாஹுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ் மிக அறிந்தவன் ஞானமிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி இந்த முடிக்கிறான். அதனால் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜக்காத்து பொருளை கணக்கிட்டு கொடுக்கும்போது நாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம் என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கொடுக்கப்படுகிறவர் வந்து இந்த 8 வகையில் ஒரு வகையினராக இருந்தால் மட்டுமே உங்களுடைய ஜக்காத்துடைய கடமை வந்து நீங்கும். இல்லை என்றால் நீங்கள் வந்து ஜக்காத் கொடுத்தவர்களாக மாட்டீர்கள், நீங்கள் சதக்கா செய்தவர்களாக தான், அதாவது தர்மம் செய்தவர்கள் அப்படிங்கிற கணக்கு வருமே தவிர உங்களுடைய ஜக்காத் அப்படிங்கிற கடன் வந்து அப்படியோ தான் இருக்கும். அதனால் உங்களுடைய ஜக்காத்களை கணக்கிட்டு கொடுக்கும்போது இது போன்றவர்களுக்கு சரியான முறையில் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.